நடிகை ஸ்ரீவித்யா பிறந்த நாள்லேருந்து இறந்த நாள் வரை ஒரு நாள் கூட ஏன் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாக அமைதியாக மகிழ்ச்சியாக அவர் வாழ்ந்திருக்க சந்தர்ப்பமே இல்லை. ஒருவருடைய வாழ்க்கையில தோல்வி இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், ஏமாற்றம் இருக்கலாம். ஆனால் அதுவே வாழ்க்கையாகி போனா அந்த வாழ்க்கைய யாராலும் தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஒரு அன்புக்காக ஏங்கி தவித்து கடைசியில அது கிடைக்காமலேயே இறந்து போனார். இவர் பிறந்தவுடன் இவருடைய தந்தை நோய்வாய்ப்படுகிறார். செய்து கொண்டிருந்த தொழிலை தொடர்ச்சியாக செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார். குடும்ப சுமை தாய் மீது விழ, தாய்க்கு தாய்ப்பால் ஊற்றுவதற்கே நேரம் இல்லாமல் ஓடி ஓடி உழைக்க வேண்டியதும், தன்னுடைய குடும்பத்துக்குள்ள சூழ்ந்திருக்கிற அந்த வறுமை நிலையை போக்க வேண்டிய பொறுப்பும் தாய்க்கு வந்து சேர்கிறது. ஒரு நடிகரை காதலிக்கிறார், அவரும் ஏமாற்றுகிறார். இரண்டாவது காதலனும் ஏமாற்றுகிறார். ஒருவரை கணவனாக்கிக் கொள்கிறார், கணவனும் ஏமாற்றுகிறார். இப்படியே போன இவருடைய வாழ்க்கை கடைசியில் என்ன ஆனது? இவருடைய வாழ்க்கையின் இறுதி நொடிகளில் இவரை ஆரம்பத்தில் ஏமாற்றிய காதலனை, அந்த நடிகரை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அது நடந்ததா? இப்போதும் திரைத்துறையில இருக்கக்கூடிய அந்த மனச்சாட்சி அற்ற உச்சபட்ச நடிகர் யார்? இது போன்ற எல்லா விடயங்களையும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு சொல்ல போகிறது. எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம இறுதி வரைக்கும் பார்த்து இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் முழுசா நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. 800க்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலே நடித்து இந்திய பல மொழிகளிலே பாடி அசத்தி பரதநாட்டியத்தில் ஒரு வல்லவராக திகழ்ந்த ஸ்ரீவித்யா அவர்கள் 1953ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 24ஆம் தேதி சென்னையிலே ஒரு கலை குடும்பத்தில் மகளாக பிறக்கிறார். இவருடைய தந்தை கிருஷ்ணமூர்த்தி என்பவர் அந்த காலத்துல சினிமாவில புகழ் பெற்றிருந்த ஒரு நகைச்சுவை நடிகர். தாய் எம்எல் வசந்தகுமாரி, சங்கீத இசைத்துறையிலே, கர்நாடக இசைத்துறையிலே ஒரு புகழ் பெற்ற ஒரு பாடகி. இவருக்கு பத்ம விபூஷன் விருது கூட கர்நாடக இசைத்துறைக்காக கிடைக்க பெற்றிருந்தது. ஸ்ரீவித்யா அவர்கள் பிறந்த அதே வருடத்தில் இவருடைய தந்தையாருக்கு துரதிருஷ்டவசமாக முகத்தசைகளை பாதிக்கின்ற ஒரு வகையான வியாதி, ஒரு நோய் நிலைமை தாக்குகிறது. இதனால அவர் நடித்து கொண்டிருந்த அந்த நகைச்சுவை துறையை தொடர்ந்து முன்னெடுக்க முடியல. நடிப்பை கைவிட்டுட்டு வீட்டிலேயே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றார். இதனால வீட்டுக்கு வருமானம் இல்லை. குடும்பத்தில் இப்ப வறுமை சூழ்ந்து கொள்கிறது. இதனால தாயாரினுடைய தலைகளிலே, அவருடைய முதுகுகளிலே இந்த குடும்ப சுமை விழ, தாயார் அந்த சுமையை தாங்கிக் கொண்டு இசை கச்சேரிகள், சங்கீத கச்சேரிகள்ல ஓடி ஓடி கிடைக்கிற வாய்ப்புகளில் எல்லாம் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வருமானத்தை ஈட்டு பணத்தை சம்பாதித்து குடும்பத்தை ஓட்ட வேண்டிய ஒரு தேவைக்கு, ஒரு நிர்பந்தத்துக்கு தாயார் எம்எல் வசந்தகுமாரி அவர்கள் தள்ளப்படுகிறார். சிறு குழந்தையாக இருக்கிற ஸ்ரீவித்யா அவர்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாமல் சங்கீத கச்சேரிகள், இசை மேடைகளிலே ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறார் தாய் எம்எல் வசந்தகுமாரி அவர்கள். இப்படியாக போய்கொண்டிருக்கிற ஸ்ரீவித்யாவுடைய வாழ்க்கையில் ஒரு சினிமா வாய்ப்பு கதவை தட்டுகிறது. சிவாஜி அவர்களோடு சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு 1967 திருவருட்செல்வர் என்ற ஒரு திரைப்படத்திலே ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக, ஒரு குழந்தை நட்சத்திரமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோடு இணைந்து நடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. அந்த வாய்ப்பை கச்சிதமாக பயன்படுத்தி கொண்ட ஸ்ரீவித்யா நடிக்கிறார், புகழ் பெறுகிறார். அதை தொடர்ந்து மலையாளம், தெலுங்கு போன்ற திரைப்படங்களிலும் அவருக்கு தொடர்ந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு சேர்கிறது. அதுக்கு பிறகு இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் திரைத்துறை வாழ்க்கையிலேயும் மிகப்பெரிய மாற்றத்தையும் திருப்பு முனைகளையும் ஏற்படுத்தியவர் யார் என்று கேட்டால் கே பாலச்சந்தர் அவர்கள். அபூர்வ ராகங்கள் என்ற ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மனைவியாகவும் கமலஹாசன் அவர்களுக்கு காதலியாகவும் நடிக்கிறதுக்கு ஸ்ரீவித்யாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார் ஒரு பெரிய இயக்குனர். அதே போல மிகப்பெரிய 2 ஸ்டார்களோட சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. யார்தான் கைவிடுவார்கள்? அதை பயன்படுத்தி கொண்ட ஸ்ரீவித்யா தன்னுடைய நடிப்பாற்றலை அதிலே வெளிப்படுத்துகிறார். கமலஹாசன் அவர்களோடு அந்த திரைப்படத்திலே ஷூட்டிங், படப்பிடிப்பு டைம்களில் கதைத்து பழகிறதுக்கு, நெருக்கமாக அன்பை பரிமாற்றிக் கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இவர்களுடைய இந்த அறிமுகம், இந்த நட்பு காலப்போக்கில் காதலாக மாறுகிறது. இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் ஸ்ரீவித்யாவினுடைய வீட்டுக்கு போறது, அவரோட நேரத்தை செலவழிக்கிறது, வீட்டிலேயே தங்குறது என்று சொல்லி இப்படியாக அவர்களுடைய அந்த காதல் கணப்பொழுதுகள் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டு செல்கிறது. ஒரு கட்டத்துல கமலஹாசன் அவர்கள் ஸ்ரீவித்யாவை திருமணம் செய்து கொள்ற ஒரு கட்டத்துக்கு வருகிறார். இப்படியான ஒரு சூழ்நிலை வருகிற போது ஸ்ரீவித்யாவுடைய தாயார் எம்எல் வசந்தகுமாரி என்ன செய்கிறார் சொன்னால், இருவரையும் அழைத்து
நீங்கள் இப்ப திரைத்துறையில உச்சத்தில் இருக்கிறீர்கள், உங்களுடைய கரியர் வளர்ச்சி அடைந்து கொண்டு போகிறது. உங்களுடைய காதலை, உங்களுடைய திருமணத்தை கொஞ்சம் காலம், ஒரு 5 வருடங்கள் தள்ளி வையுங்கள். அதற்கு பிறகு உங்களுக்குள்ள ஒரு தீர்க்கமான ஒரு தீவிரமான காதல் உங்களுக்குள்ள இருந்தால் உங்களுடைய திருமணத்தை செய்து வைக்கிறோம் என்று சொல்லி இருவருக்குள்ளேயும் ஒரு சமரசத்தை கொண்டு வருகிறார் ஸ்ரீவித்யாவினுடைய தாயார். இந்த விஷயத்தை கமலஹாசன் அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார், ஒத்துக்கொள்கிறார். இதற்கு பிறகு கமலஹாசன் என்ன செய்கிறார் சொன்னா, ஸ்ரீவித்யா அவர்களை ஏமாற்றி விட்டு அவர் மீது இருந்த காதலை புறந்தள்ளிவிட்டு வாணி கணபதி என்கின்ற ஒரு பெண்மணியை திருமணம் செய்து கொள்கிறார். இந்த திருமணத்துக்கு பிறகு ஸ்ரீவித்யாவுடைய மனம் பயங்கரமா உடைஞ்சு போகுது, பாதிக்கப்படுது. தன் மீது வைத்திருந்த காதலை புறந்தள்ளிவிட்டு அதை ஒதுக்கிவிட்டு இப்படி ஒரு வேற பெண்ணை கமலஹாசன் திருமணம் செய்து கொண்டு விட்டாரே என்று சொல்லி பயங்கரமா ஏமாற்றப்பட்டிருக்கிறார். அவருடைய மனநிலைகள் எல்லாம் உடைந்து பாதிக்கப்பட்டு போகிறார். அதே வேளையில கமலஹாசன் தன் மீது வைத்திருந்த அந்த அன்பு போலியானது, அதுல எந்த விதமான உண்மையும் இல்லை என்றதை ஸ்ரீவித்யா அவர்கள் புரிந்து கொள்கிறார். ஆனாலும் கமலஹாசன் அவர்கள் மீது அவருடைய அந்த அன்பும் பாசமும் இறுதி வரை இருந்தது. நீங்கள் இந்த வீடியோ இறுதி வரை பார்த்து அது எப்படி அந்த அன்பும் அந்த பாசத்தையும் ஸ்ரீவித்யா அவர்கள் உறுதிப்படுத்தி விட்டு அதை நிரூபித்து விட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார் என்றதை நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு வினோதமான சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கமலஹாசன் அவர்கள் நடித்து வெளிவந்த அபூர்வ சகோதரர்கள் என்ற ஒரு படத்துல ஸ்ரீவித்யா அவர்கள் கமலஹாசன் அவர்களுடைய தாயாராகவும் நடித்திருந்தார் என்பது ஒரு வினோதமான சம்பவம். அவை கமலஹாசன் உடனான அந்த காதல் உறவு முறிந்து போன அந்த மனவேதனையில் இருந்த ஸ்ரீவித்யா அவர்களுக்கு மலையாள திரையுலகில கோலோச்சி கொண்டிருந்த அந்த நேரத்தில் மிகப்பெரிய இயக்குனராக இருந்த பரதன் என்பவருடைய அறிமுகமும் நட்பும் காதலும் கிடைக்கிறது. இப்பொழுது அவரை காதலிக்க ஆரம்பிக்கிறார் ஸ்ரீவித்யா அவர்கள். பரதனும் ஸ்ரீவித்யாவை வைத்து அதிகமான திரைப்படங்களை இயக்கினார். ஸ்ரீவித்யாவினுடைய பழைய கால கவலைகள், துன்பங்கள் எல்லாவற்றிலையும் துணை நின்றார். ஸ்ரீவித்யாவுக்கு அவருடைய சினிமா வாழ்க்கையினுடைய கரியருக்கு மிகப்பெரிய துணையாக நின்றார். இப்படி எல்லா விடயங்களிலேயும் பரதன் அவர்கள் பக்கத்தில் நிற்கிறாரே, துணையாக நிற்கிறாரே, தூணா நிற்கிறாரே என்று சொல்லி ஸ்ரீவித்யா அவர்கள் முழுமையாக அவரை நம்பி அவரை முற்றுமுழுதாக எல்லாவற்றையும் விட்டு காதலிக்க தொடங்குகிறார். ஒரு கட்டத்தில் பரதன் அவர்களும் ஸ்ரீவித்யாவை ஏமாற்றி விட்டு இன்னும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். இது 2வது ஏமாற்றம். காதலித்து ஏமாற்றப்படுகிறார் ஸ்ரீவித்யா அவர்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த 2 தோல்விகளுக்கும் பிறகு, இந்த 2 ஏமாற்றங்களுக்கும் பிறகு ஸ்ரீவித்யா அவர்கள் அவசரமாக ஒரு முடிவெடுக்கிறார். அவருடைய மனக்குழப்பம், மனவேதனை, அவரை சூழ்ந்திருந்த அந்த விரக்தி எல்லாமே ஒரு அவசரமான முடிவெடுக்கிறதுக்கு ஸ்ரீவித்யாவை தள்ளி விடுகிறது. ஒரு அவசரத்துல, நாங்கள் கோபத்துல, அவசரத்துல, விரக்தியில எடுக்கிற முடிவுகள் எங்களை ஒரு பயங்கரமான புதைகுழிக்குள்ள கொண்டே தள்ளுமன்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். ஒரு மலையாள திரைப்படம் இருக்கிறது. அந்த திரைப்படம் தீக்கணல். இந்த திரைப்படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்து கொண்டிருந்த ஒருவர், அவருக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜார்ஜ் தாமஸ். அவரை அவசரமாக திருமணம் செய்து கொள்கிறார். இந்த ஜார்ஜ் தாமஸை திருமணம் செய்து கொள்கிற இந்த விடயத்துல ஸ்ரீவித்யாவினுடைய குடும்பம் எதிர்த்து நின்றது. இவரை உடனடியாக திருமணம் செய்ய வேண்டாம் அல்லது திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்லி அவருடைய குடும்பம் எதிர்த்து நின்றது. குடும்பத்தினுடைய எதிர்ப்பை மீறி ஸ்ரீவித்யா அவர்கள் உடனடியாக அவரை திருமணம் செய்து கொள்கின்றார். அவருக்காக மதமும் மாறிக்கொள்கின்றார். ஒரு குடும்பத்தரசியாக, இல்லத்தரசியாக சினிமா வாழ்க்கையை விட்டுட்டு ஜார்ஜ் தாமஸ் அவர்களோடு சேர்ந்து ஒரு இல்லற வாழ்க்கையில சிறப்பாக இணைய வேண்டும், முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு அவருடைய மனமும் அதற்கு தயாராக இருந்தது. ஆனால் ஜார்ஜ் தாமஸ் அவர்களோ ஸ்ரீவித்யா எதிர்பார்த்த மாதிரியான ஒரு ஆளே கிடையாது. அவரும் ஒரு போலியான நபர். ஸ்ரீவித்யா அவர்கள் வைக்கிற 3வது நம்பிக்கை இப்ப பொய்த்து போகிறது. ஜார்ஜ் தாமஸ் என்ன செய்கிறாருன்னு சொன்னா, ஸ்ரீவித்யா அவர்களை விட அவருடைய சொத்துக்கள், அவர் வைத்திருக்கிற பணம் எல்லாவற்றின் மீது இவருக்கு ஒரு தீராத காதல். எப்படியாவது ஸ்ரீவித்யா அவர்கள் வச்சிருக்க சொத்து, பணம் எல்லாத்தையுமே பறிச்சு விட வேண்டும் என்று சொல்லி ஜார்ஜ் தாமஸ் அவர்கள் விரும்புகிறார். அது ஒரு கட்டத்துல ஸ்ரீவித்யா அவர்களுக்கும் தெரிய வருகிறது. அதற்கு பிறகு இந்த திருமண வாழ்க்கை ஒரு 2-3 வருஷங்கள் பயணமாகி முடிவு கட்டத்துக்கு வருகிறது. அதாவது விவாகரத்து. இப்ப ஸ்ரீவித்யா அவர்கள் தான் இழந்த சொத்தை மீட்க வேண்டும், அதற்கு ஒரு போராட்டத்தில் ஈடுபட வேண்டும். பாருங்கள், வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்வு செய்வதில் எவ்வளவு போராட்டங்களை சந்தித்திருந்தார், எவ்வளவு ஏமாற்றங்களை சந்தித்திருந்தார். ஆனால் நம்பி திருமணம் செய்தவர் கூட அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரம் இல்லாமல் சொத்துக்களை பறிக்கிறார். இப்ப இந்த சொத்துக்களை மீள பெற்றுக்கொள்றதுல மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டத்தை ஸ்ரீவித்யா அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய தேவை ஏற்படுது. கிட்டத்தட்ட 15 வருடங்கள் போராடி இழந்த சொத்துக்களை ஓரளவுக்கு மீட்கக்கூடியதாக இருந்தது ஸ்ரீவித்யா அவர்களுக்கு.
ஆகவே இழந்த சொத்துக்களை மீட்டு இப்ப இருக்கிற காசுல ஸ்ரீவித்யா அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் ஆழ்வார்பேட்டையில ஒரு வீடை கட்டுகிறார். அங்கேயாவது நிம்மதியா வாழலாம் என்று சொல்லி அவை தன்னுடைய மனதின் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டில் குடிபெயர்றதுக்கு ஆரம்பிக்கின்ற போது, அதாவது கிரக பிரவேசம் செய்கிற போது, இவருடைய தாயார் ML வசந்தகுமாரி அவர்கள் இறந்து போகிறார். பாருங்க, அடுத்தடுத்து எழும்ப விழுந்து எழும்ப எப்படியெல்லாம் அடி விழுது, எப்படியெல்லாம் ஒரு மனுஷனை இந்த கஷ்டமும் இந்த வாழ்க்கையும் இந்த சூழ்நிலைகளும் சிக்க வைத்து தவிக்க வைத்து அழகு பார்க்கறதுன்றதை பாருங்க. உண்மையில எங்களுக்கெல்லாம் இப்படி கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தா எப்படி நாங்கள் அதை சமாளிச்சு வாழ்வோமோன்னு தெரியாது. ஆனாலும் இந்த சூழ்நிலை எப்படியாவது சமாளிச்சு வாழ வேண்டும் என்று சொல்லி மீண்டும் எழும்ப ஆரம்பிக்கிறார் ஸ்ரீவித்யா. அந்த நேரத்துல தான் அவருக்கு மார்பக புற்றுநோய் தாக்குகிறது. 2003ஆம் ஆண்டுல இந்த மார்பக புற்றுநோயினுடைய பாதிப்பு அவரை அதிகமாக வருத்துகிறது. இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லவில்லை, யாரிடமும் ஆலோசனை பெறவில்லை, யாருக்குமே தெரியாது. ஒரு தனி மனிதனாக, ஒரு தனி மனுஷியாக திருவனந்தபுரத்துல ஒரு தங்கி இருந்து சிகிச்சை பெற்றுக் கொள்கிறார். முடியெல்லாம் உதர்ந்து உடல் நலிவுற்று மெலிந்து போய் உண்மையில யாரையும் பார்க்கவோ அல்லது யாரும் அவரை பார்க்கவோ அவரே விரும்பாத நிலைக்கு இப்ப ஸ்ரீவித்யா அவர்கள் மாறி போனார். ஒரு காலகட்டத்துல சினிமா துறையில ஒரு நாட்டிய தாரகை, ஒரு பாடகி, ஒரு மிக பெரும் பேரழகி, கண்களால் கதை பேசக்கூடியவர் என்று சொல்லி எல்லோரும் வர்ணித்திருந்தார்கள். எல்லோரும் அவரை ரசனையோடு பார்த்தார்கள். எல்லா நடிகர்களும் அவரோடு சேர்ந்து நடிக்க விரும்பினார்கள். எல்லா இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் தேடி அலைந்தார்கள். ஆனால் கடைசி நேரத்துல யாருக்கும் தன்னுடைய உடலை காட்டுவதற்கு முடியாத ஒரு சூழ்நிலைக்கும், அல்லது யாரும் அவரை போய் பார்த்து அல்லது யாரும் அவரை போய் பார்க்க விருப்பமில்லாத ஒரு நிலைக்கு அவர் இப்ப மாறி போயிட்டார். அவருடைய வாழ்க்கை இப்படி மாறி போய்விட்டது. பாருங்கள், யாருக்கும் தன்னை காட்டிக்கொள்ள விரும்பாத ஒரு தனிமை வாழ்க்கையில இருந்தாலும் ஒருவரை பார்க்க வேண்டும், அவரோடு கடைசியாக கதைக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய மனம் ஏங்கிக் கொண்டே இருக்கிறது. அவர் யார் தெரியுமா? அவர் முதல் முறையாக நேசித்த காதலித்த கமலஹாசன் அவர்கள். கமலஹாசன் அவர்கள் இவருடைய காதலை தூக்கி எறிந்து விட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருந்தாலும் கூட அவர் மீது தான் வைத்த அன்பு, தான் வைத்த காதல் உண்மையானது என்று சொல்லி எத்தனையோ வருடங்கள் கடந்த பிறகும் கூட அதை நிரூபித்து விட்டுத்தான் இந்த உலகத்திலிருந்து அவர் விடைபெற்றிருக்கிறார். இந்த விஷயம் கமலஹாசன் அவர்களுடைய காதுகளுக்கு போகிறது. இந்த செய்தி அவரிடம் போய் சேர கமலஹாசன் அவர்களும் வருகிறார். கடைசி நேரத்துல கமலஹாசன் அவர்களை பார்த்ததன் பிறகுதான் ஸ்ரீவித்யாவினுடைய உயிர் இந்த பூ உலகிலிருந்து விடைபெற்றுக் கொண்டது. அவை பாருங்க, எவ்வளவு ஏமாற்றங்களை கடந்த ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை உங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்றதை கமெண்ட்ல மறக்காம பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோ பதிவு உங்களை சந்திக்கின்ற அதுவரை நன்றி, வணக்கம்.